Hello, 11th standard students. உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் 10.3 டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல நம்ம 4th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங். ஸோ y is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா cube root of 1 plus x cubeன்னு கொடுத்துருக்காங்க. 1 plus x cube. ஸோ இதை இப்படி நம்ம எழுதிக்கலாம். cube rootனா 1 plus x cube the whole power 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ செயின் ரூல் அப்ளை பண்ணி தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. 1 plus x ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் பவர் 1 by 3 அதோட ஹோல் பவர் 1 by 3ங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். ஸோ செயின் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். செயின் ரூலில் நம்ம என்ன பண்ணுவோம், புட் u is equal to இந்த 1 plus x cube நம்ம uன்னு எடுத்துக்கலாம். 1 plus x cube. So what will happen to y? Y will be equal to இதை நம்ம uன்னு எடுத்துட்டோம். அதனால u power 1 by 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ செயின் ரூல் எழுதிக்கலாம். dy by dx is equal to dy by du dy by du into du by dx. ஓகே, இப்போ dy by du போட்டுக்கலாம். what is dy by du? differentiation of y with respect to this u. y க்கு போயிருங்க. y இதோட differentiation வந்து u power 1 by 3 இருக்கு. அண்ட் எக்ஸ் பவர் என்க்கு டிஃபரன்சியேஷன் நமக்கு என்னன்னு தெரியும். எக்ஸ் பவர் என்னோட டிஃபரன்சியேஷன் என்னன்னு தெரியும். திஸ் இஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு தெரியும் இல்லையா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அதே தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ யூ பவர் 1 by 3 உடைய டிஃபரன்சியேஷன் எப்படி வரும்னா 1 by 3 முன்னாடி மல்டிப்ளை ஆயிரும். பவர்ல யூ பவர் 1 by 3 மைனஸ் ஒன்னு வரும். அப்ப 1 by 3 இன்டூ 1 by 3 இன்டூ u power 1 by 3 minus 1 என்னது minus 2 by 3 இல்லையா? ஸோ அதை அப்படியே போட்டுக்காங்க. அண்ட் அடுத்தது என்னது du by dx, ரெண்டாவது டேர்ம். du by dx னா uக்கு போயிருங்க. du by dx ஈக்குவல் டு அங்க என்ன இருக்கு, 1க்கு டிஃபரன்சியேஷன் 0 ஆயிரும் இல்லையா? 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதோட டிஃபரன்சியேஷன் 1 கான்ஸ்டன்ட் தனியா இருக்கும்போது 0. அண்ட் எக்ஸ் கியூப், இந்த எக்ஸ் கியூபுக்கு டிஃபரன்சியேஷன் என்னது 3x ஸ்கொயர். பவர்ல ஒன்று ரெடியூஸ் ஆயிரும் இல்ல? ஓகே, இப்போ அப்படியே செயின் ரூல்ல சப்ஸ்டிட் பண்ணிருங்க. dy by dx is equal to dy by dx is equal to முதல்ல என்ன இருக்கு நமக்கு dy by du. what is dy by du? 1 by 3 into u power minus 2 by 3 into du by dx. du by dxங்கிறது என்னன்னா 3x ஸ்கொயர். இந்த 3 கேன்சல் பண்ணிருங்க. யூக்கு சப்ஸ்டிட் பண்ணிருங்க. யூ என்னது 1 plus x cube. ஸோ this is equal to u வந்து 1 plus x ஸ்கொயர்னு போட்டுக்காங்க. அப்படியே the whole power minus 2 by 3 into x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயரை முன்னாடி எழுதிட்டாலும் ஓகே தான், முன்னாடி இங்கே எழுதினாலும் ஓகே தான், எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்சியேஷன் முடிச்சு. 5th question. y equal to e power root x. e power root x ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ள e பவர் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ள பவர்ல ரூட் எக்ஸ்ங்கிறது அனதர் ஃபங்க்ஷன், ஆல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன். அதனால இதை செயின் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ புட் என்னது u is equal to ரூட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரூட் எக்ஸ்ங்கிறது என்னது எக்ஸ் பவர் 1 by 2 அப்படி எழுதிக்கோங்க. therefore இந்த y என்ன ஆயிரும் நமக்கு, therefore y is equal to e power root xங்கிறது என்னது uன்னு எடுத்திருக்கோம். e power uன்னு ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம செயின் ரூல் எழுதிக்கலாம். dy by dx is equal to dy by
du into du by dx. First dy by du போட்டுக்கலாம். dy by du is equal to differentiation of y with respect to u. என்னது e power u க்கு e power u வே தான். e power x ஓட differentiation e power x அதே மாதிரி தான். அடுத்த du by dx u க்கு போயிருங்க. u வந்து with respect to x differentiate பண்ணுங்க. du by dx is equal to x power 1 by 2 இருக்குல்ல, அந்த x power 1 by 2 differentiate பண்ணும்போது power 1 by 2 வந்து முன்னாடி வந்துரும். and powerல என்ன ஆயிரும், 1 மைனஸ் ஆயிரும். 1 by 2 மைனஸ் 1 ஆயிரும். so that will be equal to என்ன ஆகும், இங்கே போடுறேன், equal to 1 by 2 into x power 1 by 2 minus 1 is minus 1 by 2. அந்த minus 1 by 2 denominatorக்கு போச்சுன்னா என்ன ஆயிரும், நமக்கு denominator போகும்போது 1 by 2 into x power 1 by 2 அப்படின்னு வந்துரும். இதுதான் நமக்கு du by dx. ரைட், இப்போ வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். therefore dy by dx is equal to dy by dx is equal to அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், ப்ராடக்ட் போட்ட வேண்டியதான். dy by du into du by dx equal to என்னது, e power u into e power u into du by dx என்ன வந்திருக்கு, 1 by 2 into x power 1 by 2. இந்த x power 1 by 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதிக்குவோம். so this is equal to e power u, u க்கு சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. u என்னன்னு எடுத்திருந்தோம் நம்ம, u is equal to root x ன்னு எடுத்திருந்தோம். so e power root x into 1 by இதை divided by எழுதிக்கலாம், 2 into x power 1 by 2 root x ன்னு எழுதிருங்க. so this is dy by dx, e power root x by 2 root x. Next question, sixth question. Sixth question. Y is equal to sin e power x. Y is equal to sin of e power x. இதுவும் செயின் ரூல் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம், புட் u is equal to e power x, அந்த பிராக்கெட்ல இருக்கிற ஃபங்க்ஷனை e power x ன்னு எடுத்துக்கோங்க. e power x, therefore y என்ன ஆயிரும் நமக்கு, y is equal to sin u ஆயிரும் இல்லையா, y is equal to sin u அப்படின்னு ஆயிரும். இப்போ செயின் ரூல் எழுதிக்கலாம். செயின் ரூல் என்னது, dy by dx is equal to dy by du into du by dx. so differentiation போட்டுக்கலாம். what is dy by du, dy by du is equal to differentiate this y with respect to u, sin u க்கு differentiation cos u. next du by dx, u with respect to x பண்ணிருங்க, அந்த u இருக்கு இல்லையா அதை. so du by dx is equal to e power x, differentiation என்னன்னு தெரியும் நமக்கு, e power x தான். so அதை அப்படியே போட்டுக்கோங்க. செயின் ரூல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். செயின் ரூல்ல சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. therefore this dy by dx is equal to அப்படியே dy by du into du by dx அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. cos u into e power x into e power x. okay, இப்போ என்ன பண்ணிருங்கன்னா equal to e power x முன்னாடி எழுதிக்கங்க. எழுதிட்டு cos u ல அந்த u க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. u என்னென்ன எடுத்திருந்தோம், e power x தான். so e power x into cos e power x. this is the differentiation of the given function.